சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஜாதி, மதம், born Christian, மதம், born Christian, மதம், born Christian, மதம், born Christian, பணம் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடலை. அதுலேயும் இந்த யூடியூப்பில் டிவியில் வாடகை வாயெல்லாம் இருக்குது. அந்த வாய் என்ன பேசணுமோ அவ்வளவும் பேசும். பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு தைரியமாக தில்லா தனியாக சிங்கிளாக நிற்போம். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, அதாவது திமுகவில இருந்து அப்படியே அந்த மொத்த கூட்டணி அலேகா தூக்கிட்டு வந்து தாவேகா தலைப்பில் சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? ஒரு சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. தீநகர் தொகுதியில் உண்மையா சொல்றேன், 4 நாள் தான் போய் ஓட்டு கேட்டேன். எங்களுக்கோசம் யாருக்கும் ஓட்டு போடல. எங்கள் தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன அப்பா, யாரோ ஒருத்தன் ஆன்லைன்ல ஒரு உறுப்பினர் கார்டு எடுத்திருந்தா அதை வச்சு தோபார் ஆன்லைன் கார்டை தாவேக்கா உறுப்பினர், தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தினந்தோறும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கணுன்றது ஒரு குறியாவே இருக்கிறாங்க. ஆன்லைன்ல உறுப்பினர் கார்டு போடலாம், சரி. அது எப்படி நிர்வாகிகளும் நீங்க ஆன்லைன்லயே தான் போஸ்டிங் கொடுக்குறீங்களா? இல்ல உங்களுக்கு நிர்வாகி யாரு உறுப்பினர் யாரு அப்படின்னு தெரியலையா? எல்லாமே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தளபதி விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், தளபதி நூலகம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், இப்படின்னு நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் எல்லாமே வந்து தலைவர் பேரில் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுன்னு வந்தார். ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எப்படி பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணுவார் இப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். குறிவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனித வேலை முதலீடுகளை தமிழ்நாட்டு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக அவருக்கும் எங்கள் தலைவர் சார்பாகவும் தளபதி அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்தேன்.